நல்லா இருக்குல்ல? நீ பாருங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. ஆமா, என்ன தம்பி இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என் டிராவல்ஸோட ஆபீஸ் போட்டோ. அதை காட்டுங்க. நல்லா இருக்கா அண்ணி? சூப்பரா இருக்கு தம்பி. தேங்க்ஸ் அண்ணி. அண்ணன் பார்த்து கொடுத்த இடம் தான். ரொம்ப நல்லா இருக்கு. இனாகுரேஷன் ஏற்பாடுலாம் முடிஞ்சிருச்சா? பாதி வேலை முடிஞ்சிச்சு அண்ணி. மீதி வேலையை டீ குடிச்சிட்டு தான் போய் பார்க்கணும். அண்ணனுங்களும் மாமாவும் அங்கதான் இருக்காங்க. ஆமா, இந்த டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறேல, அதுக்கு பேரெல்லாம் வச்சாச்சா? அண்ணி, அத பத்தி தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அண்ணன் மூச்சே விட மாட்டேங்குது. என்ன பேர் வச்சிருக்கீங்க தம்பி? அது இப்ப சொல்ல முடியாது. ஆட சொல்லு கதிரு. நாளைக்கு காலைல வருவீங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம். சரியான ஆள் நீ. போன் வருதோ? சரி சரி. அண்ணன் தான். சொல்லுண்ண. சரிண்ணே, இதோ வந்துடுறேன். வாழை மரம் எல்லாம் வந்துருச்சா? நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன். இல்ல வேண்டாம், நான் வரேனே. நீ பார்த்த வரைக்கும் போதும். மிச்ச வேலையை நானே பாத்துக்கிறேன். பாய். பாய். ஆமா, என்ன பேரா இருக்கும்? சாமி பேரா இருக்கும். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் இருக்காது. ஒருவேளை அத்தை பேரா இருக்குமோ? வாய்ப்பே இல்ல. அண்ணி பேர்ல தான் அண்ணன் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிங்கிற? இவ பேரா? அது எப்படி உறுதியா சொல்ற? எனக்கு அண்ணனை பத்தி நல்லாவே தெரியும். அதெல்லாம் இருக்காது. உன்கிட்ட எதுவும் சொல்லலல்ல? இல்லக்கா. அப்போ கண்டிப்பா உங்க பேர் தான். ராஜி டிராவல்ஸ், அப்படி இல்லனா ராஜேஸ்வரி டிராவல்ஸ்னு இருக்குமோ? அது தெரியலையே. என்னவா இருக்கும் ராஜி? ரெண்டுமே இருக்காது. அண்ணி, நீங்க அண்ணனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த டிராவல்ஸ் வரதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான். அதனால 100% உங்க பேராத்தான் இருக்கும். சும்மா அரசி. இவதுக்கு இப்ப இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டுட்டு போறா? நல்லா பிடிச்சிக்கிட்டு இருக்கியா? உன்னை நம்பிதான் ஏறி நிக்கிறேன். ஏதோ ஒண்ணு குறையுது. ஏன்பா? எல்லாமே ஓகே தான். இவ்வளவு பண்ணிட்டு நல்வரவு அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமா இல்லையா? கதிர் தான் வேணான்னு சொல்லிட்டான். எது? கதிர் வேணான்னு சொன்னானா? ஆமா மாமா. யாரா அது? பணம் செலவாயிடுமா, திடீர்னு ரொம்ப கஞ்சன் ஆயிட்டான் அவன். டேய், என்னடா சொல்ற? அவன் அப்படிலாம் கிடையாது. நல்லா தானே இருந்தான். பிஸ்னஸ் பத்தின பேச்சு வந்ததுமே இப்படி ஆயிட்டான். ஓனர் ஆயிட்டான்ல. என்ன இருந்தாலும் மிஸ்டர் பாண்டியனுடைய வாரிசு இல்லையா? அதான் பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே அவரை மாதிரியே ஆரம்பிச்சிட்டான். டாய், மாமா. பாத்து மாமா. கதிரே, கரெக்டா வந்துட்டிய. வா வா. நல்லா கட்டியாச்சு. அந்த பக்கம் நல்லா கிரிப்பா தான் கட்டியிருக்கோம். புர்ரா புர்ரா. என்னண்ணா அது? நான் வரதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க போல. ஆமா ஆமா. ஓனர் வரதுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓனருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சோம். ஓனர்லாம் சொல்லாதண்ணே, கூச்சமா இருக்கு. பாரு, கூச்சமா இருந்தாலும் இல்லைன்னாலும் நீ ஓனர் தானேப்பா. டேய், ஓனர்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. பேனர் அடிச்சிட்டியா? இல்லண்ணே. டேய், அந்த ஜங்ஷன்ல ஒரு பேனர் வைக்கணும்னு அப்பவே சொன்னல கதிரு. வைக்கலாம். முதல்ல டிராவல்ஸை ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பிட் நோட்டீஸ், பேனர் எல்லாத்தையும் பிளான் பண்ணுவோம். அப்புறம் முதலாளி, டிராவல்ஸ்க்கு பேர் என்ன வைக்கிறீங்க? அது மட்டும் நான் இப்ப சொல்ல மாட்டேன். அது சர்ப்ரைஸ். அடே,
நாங்கள் எல்லாருமே பேரை கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். அதை சொன்னாதான் என்னவா? மாமா இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் ஒரு நாள் தானே, பொறுத்துக்கோங்க, நாளைக்கு காலைல தெரியும். ஏலே ஒரு க்ளூவாவது கொடுறா. அதெல்லாம் முடியாது, க்ளூலாம் கொடுக்கவே மாட்டேன். அண்ணா நாளைக்கு காலைல ஓப்பன் பண்ணும்போது எல்லாரும் பார்த்துக்கோங்க, சரியா? சரி இப்போ சாப்பிடலாண்ணே, ரொம்ப பசிக்குது. டேய் ஒரு நிமிஷம். லைட்ஸுக்கு கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு, ஆன் மட்டும் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். வரேன். மாப்பிள்ள, இந்த இடம் எவ்வளவு பிரகாசமா இருக்கோ அதே மாதிரி இனிமே உன் வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கும்டா. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாமா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. டேய் என்னடா இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? கடவுளே, என் புள்ள சொந்தமா ஒரு பிசினஸ் தொடங்குறான், வாழ்க்கையில அடுத்த அடியை எடுத்து வைக்கிறான். நீதான் அவன் கூட இருந்து அவனை பார்த்துக்கணும், அவனை முன்னேற்றி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும். மா என்னம்மா தம்பிக்காக ஸ்பெஷல் வேண்டுதலா? ஏய், பிசினஸ் ஆரம்பிக்கிறான்ல, எவ்வளவு பெரிய விஷயம். முருகா, தம்பி டிராவல்ஸ் போயிட்டானா? கதிரும் ராஜியும் காலையில 5 மணிக்கே கிளம்பிட்டாங்க. 5 மணிக்கேவா? செந்தில அவர் 7 மணிக்கு போனாரு மாமா. அப்ப நான் தான் லேட்டா? டேய் அதனால என்ன? அம்மா ஆ? இந்தா இந்த பூவை வச்சு விட. ஏய், 7 கழுத வயசாச்சு, இன்னுமா பூ வைக்க தெரியல உனக்கு? நீயே வச்சுமா. வச்சு விடமா. ஷோ, ஏய் எனக்கு 1008 வேலை இருக்குடி. எல்லாத்தையும் முடிச்சிட்டு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்க அண்ணன் கடத்தரப்பு விழாக்கு போகணும். நீயே வச்சுக்கோடி. அரசி இங்க வா, நான் வச்சு விடுறேன், என்கிட்ட வா. ஒரு பூ வைக்கிறதுக்கு 50 நேரம் ஆயிட போகுது. சரி வா. ஏமா நீ வச்சு விட வேண்டியதானமா? டேய் அவ்வளவு வேலை இருக்குடா, இவன் ஒருத்தன். கம்மி, அழகா இருக்கு.